வணக்கம். இந்த காணொலியில் 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் லெசன் 7 சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ராமகிருஷ்ணரின் ஆன்மீக கருத்துக்கள். ஸோ ஆல்ரெடி ராமகிருஷ்ணர் யாருன்னு பார்த்துருப்போம். அது மறுபடியும் அவரை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா 1836 கல்கத்தாவில் ஹூக்லி நதிக்கரையில் கமர்புக்கூர் என்ற இடத்துல பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாதரா சட்டர்ஜி. இவர் காளி கோயிலில் பூஜாரியாக பணிபுரிஞ்சிருப்பார். அந்த காளி கோயில் எங்கே இருக்கும்னா தக்னேஸ்வரத்தில் இருக்கும். இந்த கோயிலை கட்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி ராஷ்மோனி அவர்கள் கட்டியிருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி யாருன்னா சாரதா தேவி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருடைய சமகாலத்தவர்னா தயானந்த சரஸ்வதியினுடைய சமகாலத்தவர். அடுத்து இவருடைய ஆன்மீக கருத்துக்கள். இவர் பார்த்தீங்கன்னா இறை அனுபவம் மற்ற தத்துவ உரையாடல்களை தவிர்த்தார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இறைவனை அடைய வேண்டும் அப்படின்ற ஏக்கம், இறைவனிடத்தில் அன்பு இவற்றை பெற வேண்டும் என்பதையும் அனைத்து உருவ சிலைகளிலும் ஆண்டவன் நிறைந்திருப்பதை காணலாம் என்பதையும் இவருடைய கருத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் அடைய உருவ வழிபாடு ஒரு வழி, அதுவே முடிந்த முடிவு அன்று என்றும் கூறுகிறார். இறைவனை அடையணும்னா உருவ வழிபாடு ஒரு வழின்னு சொல்றாரு. அதுதான் ஃபைனல்னா கிடையாதுன்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை நீர் அப்படின்னு சொல்றோம், பானின்னு சொல்றோம், வாட்டர் அப்படின்ட்டு பல்வேறு மொழிகளில் குறிப்பிடுறோம். ஆனால் அதனுடைய பொருள் ஒன்னே தானே. தண்ணின்னா தண்ணி தான் நம்ம தாகத்தை தீர்க்க போகுது. அது போலதான் இறைவனை அரி, அல்லா, இயேசு, காளி, மாதா அப்படின்னு எந்த பெயர்ல சொன்னாலும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு யார் சொல்றாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என விவேகானந்தார் குறிப்பிடுகிறார். ராமகிருஷ்ணரை விவேகானந்தர், ராமகிருஷ்ணருடைய சீடர் தான் விவேகானந்தர். அவர் அவருடைய குருவை எப்படி சொல்றாரு? அந்த குரு இறைவனும் மனிதனும் கலந்த ஒரு வியக்கக்கூடிய ஒரு கலவை அப்படின்ட்டு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போற்றி சொல்றாரு. சுவாமி விவேகானந்தருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863. அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 பிறந்திருப்பாரு. அந்த 36 அப்படியே திருப்பி போட்டு 63 இவர் பிறந்திருப்பாரு. 1902 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 வருஷம் மட்டும்தான் இவர் வாழ்ந்திருக்காரு. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தாருன்னா கல்கத்தாவில் 1863 விஸ்வநாத் தத்தா புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறக்கிறாரு. ஸோ விவேகானந்தருடைய தாய் தந்தை யாருன்னா விஸ்வநாத் தத்தா. விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ஸோ அவங்க அப்பா பேர் விஸ்வநாத் தத்தா, அம்மா பேர் புவனேஸ்வரி தேவி. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது யோக நெறிகள் என்ற நூலில் விவேகானந்தர் குறிப்பிருக்காரு. அப்போ யோக நெறிகள் என்ற நூல் யாருடையதுன்னா விவேகானந்தர். இவர் மோட்சத்தை அடையிறதற்கான வழிகளா எது சொல்றாங்க? ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஸோ யோக நெறிகள் என்ற நூலில் இந்த 4 யோகங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இது மூலயமா என்ன பண்ணலாம்? மோட்சத்தை அடையலான்ட்டு யார் சொல்கிறா? விவேகானந்தர். ஸோ நம்ம கன்னியாகுமரிக்கும் ஒரு பாறை மேலே அமர்ந்துட்டு தியானம் பண்ணாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ உண்மையும் தான். அப்போ தியானம் பண்ணால் யோகா தானே. அப்போ யோக நெறிகள் என்ன? விவேகானந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஸோ இந்த யோகங்கள் மூலயமா மோட்சத்தை அடையலான்ட்டு யார் சொல்றாரு? விவேகானந்தர் யோக நெறிகள் நூலில் சொல்லியிருக்காரு. விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் துறவியாக மாறிய போது அவருடைய இயற்பெயரை விவேகானந்தர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ அவர் இயற்பெயரான நரேந்திரநாத் தத்தாவை என்னவா மாத்திக்கிட்டாரு? விவேகானந்தர் அப்படின்ட்டு துறவியான பிறகு மாத்திக்கிட்டாருன்றதையும் சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து பாத்தீங்கன்னா இசை கருவி, தியானம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் வந்து மேற்கொண்டிருக்காரு. மேற்கத்திய தத்துவங்கள், இந்த லாஜிக், அளவியல், ஐரோப்பிய நாடுகளின் வரலாறுகள் எல்லாம் வந்து படிச்சிருக்காரு. கேசவ சந்திரசென் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துல உறுப்பினர் ஆனார். இந்த நம்மளுடைய விவேகானந்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரம்ம சமாஜத்துல வந்து கேசவ சந்திரசென் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் வந்து இயங்கியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து உறுப்பினரை வந்து ஆயிருக்காரு. யாருன்னா விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தமது குருவாக ஏற்றுக்கொண்டார். யாரை ஏற்றுக்கொண்டார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக வந்து ஏத்துக்கிறாரு. அவரை நேரில் சந்திச்சு அவருடைய ஆசையும் பெற்றிருக்காரு. அத்வைத வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார். விவேகானந்தர் வந்து எதுல 5 வருஷம் வந்து பயிற்சி மேற்கொண்டாருன்னா அத்வைத 5 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5 வருஷம் 5 அத்வைதா 5 அத்வைதா அப்படின்ற மாதிரி 5 வந்து 5ன்னு சொல்லுவோம். அப்போ அத்வைத வேதாந்தத்துல எத்தனை வருஷம்னா 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார். ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு அவருடைய பெயர்ல வந்து மடம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை தொடங்கியவர் யாருன்னா விவேகானந்தர் தான். இந்த ராமகிருஷ்ண மிஷின்ன்றதெல்லாம் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா? 1897 வந்து ராமகிருஷ்ண மிஷினை வந்து தொடங்கியிருப்பாரு. யாருன்னா நம்ம விவேகானந்தர் தான் வந்து தொடங்கியிருப்பாரு. 1892 வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்து வர்றாரு. யாரு? விவேகானந்தர் வந்து பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை வந்து தொடங்குறாரு. அவர் அமர்ந்து தியானம் செய்த பாறை தான் வந்து இப்போ விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் இயங்கி வருது. ஸோ இப்போ ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு இல்லையா, அவர் அமர்ந்து தியானம் செய்த பாறை தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து சிகாகோல உலக சமய மாநாட்டில் கலந்துட்டு பேசுவாரு. அது எப்போன்னா 1893 அடுத்த வருஷமே 1893 வந்து அமெரிக்கா சிகாகோ நகர்ல செப்டம்பர் 11 உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில வந்து நடைபெறுது. அமெரிக்காவில் அந்த உலக சமய மாநாடு யாருடைய தலைமையில நடைபெறுதுன்னா கிப்பன்ஸ் ஸ்கிப் பண்ணலான்னு பார்க்குறாரு, ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டாரு. ஏன்னா ஸ்கிப்பன்ஸ் தலைமையில் நடக்கிறதால ஸ்கிப் பண்ண முடியாது, போயிடலான்ட்டு பேச போயிடுறாரு. யாருன்னா சுவாமி விவேகானந்தர். அங்கே வந்து நிறைய பேர் வந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ இவருடைய உரையை வந்து எப்படி தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நமது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்ட்டு அவருடைய பேச்சை வந்து தொடங்குறாங்க. உலகின் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் ஒன்றாக இப்போதும் இது குறிப்பிடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவு வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் ஒன்றாக வந்து அவருடைய சொற்பொழிவை வந்து கருதுறாங்க. 1892 வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரும் மன்னர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னரான பாஸ்கர சேதுபதியும் வந்து மதுரையில வந்து சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திப்பு தான் வந்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க உலக சமய மாநாட்டில் செல்ல வழிகோலியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து 1893 வந்து அந்த உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிறாரு அமெரிக்கா சிகாகோல. அவர் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம மதுரையில பாஸ்கர சேதுபதியை வந்து சந்திச்சிருப்பாரு முன்னாடி வருஷம் 1892. அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமைந்ததுன்றதை சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவர் டிராவல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த செலவு வந்து சேதுபதி அவர்கள் வந்து அந்த பாஸ்கர சேதுபதி என்ற மன்னர் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாரு. அதுவும் ஒரு சில டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அவர் வந்து உரை நிகழ்த்துறப்ப எப்படி தொடங்கிறார்னா, உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெருப்பாலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவை தாம் எம்பெரும் ஈற்றில் உனை அடைக்கின்ற ஆரே அன்றோ அப்படின்ட்டு அந்த மாநாட்டில் வந்து கூறுறாரு. யாருன்னா விவேகானந்தர். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இது வரைக்கும் வந்து போன வீடியோலவே சொல்லியிருப்பேன், அதனால இங்கிருந்து பார்த்துருவோம். அனைத்து திருவுருவச் சிலைகளிலும் ஆண்டவன் நிறைந்திருப்பதை காணலாம் பண்ணிட்டு யார் சொல்றாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இறைவனை அடைய உருவ வழிபாடு ஒரு வழி, அதுவே முடிவு அன்று என்று கூறியவரும் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை அன்னிட்டு யார் சொல்றாங்க? விவேகானந்தர் வந்து குறிப்பிடுறாரு. சுவாமி விவேகானந்தர் எப்ப பிறந்தாருன்னா 1863 1902 அவருடைய காலம். எங்க பிறந்திருப்பாருன்னா கல்கத்தாவில். அவருடைய தாய் தந்தை யாருன்னா விஸ்வநாத தத்தா, புவனேஸ்வரி தேவி. யோக நெறிகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா விவேகானந்தர். அந்த நூல்ல என்ன சொல்லியிருப்பாரு? மோட்சத்தை அடைய என்னென்ன எது மூலயமா மோட்சத்தை அடையலான்னு சொல்லியிருப்பாருன்னா ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. பிரம்ம சமாஜத்துல யாருடைய தலைமை இருந்தப்போ விவேகானந்தர் வந்து பிரம்ம சமாஜத்துல உறுப்பினர் ஆகிறாருன்னா கேசவ சந்திர சென் தலைமையில். ராமகிருஷ்ணரை நேரில் சென்று ஆசி பெற்று தமது குருவாக யார் ஏற்றுக்கொண்டாருன்னா விவேகானந்தர் வந்து ஏற்றுக்கொண்டாரு. விவேகானந்தர் வந்து அத்வைத வேதாந்தத்துல எத்தனை ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டாருன்னா 5 ஆண்டுகள். கன்னியாகுமரிக்கு வந்து அங்க ஒரு பாறையின் மேல அமர்ந்து தியானம் வந்து தொடங்கியது எந்த வருஷம் விவேகானந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1892. அந்த பாறை என்னவா அழைக்கப்படுது? இப்ப விவேகானந்தர் பாறையா வந்து அழைக்கப்படுது. அமெரிக்காவில் சிகாகோ நகர்ல உலக சமய மாநாட்டில் மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில வந்து நடைபெற்றிருக்கும். அதுல விவேகானந்தர் எந்த வருஷம் வந்து கலந்துகிட்டாருன்னா 1893 செப்டம்பர் 11 வந்து நடைபெற்றிருக்கும். அந்த உரை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி சொல்லியிருப்பாரு, எப்படி தொடங்கியிருப்பாருன்னா எனது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சுவாமி விவேகானந்தர் வந்து மன்னர் பாஸ்கர சேதுபதியை மதுரையில வந்து சந்திப்பாரு. எந்த வருஷம்னா 1892. இந்த சந்திப்பு தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க உலக சமய மாநாட்டிற்கு செல்ல வழிகோலியது. எந்த சந்திப்புன்னா மதுரையில பாஸ்கர சேதுபதியை சந்திச்ச சந்திப்பு. உரை தொடங்கினப்போ அவர் பேசிய வரிகள் வந்து பாத்தீங்கன்னா உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம். பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறி பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவை தாம் எம்பெரும் ஈற்றில் உனை அடைக்கின்ற ஆரே அன்றோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் எப்போது தொடங்குறாருன்னா 1897. 1893 அமெரிக்கால சிகாகோல பேசியிருப்பாரு. அடுத்து 4 வருஷம் கழிச்சு 97 அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த 1 வருஷம் முன்னாடி 1896 வந்து அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் நகர்ல வேதாந்த சங்கம் என்ற ஒரு சமயத்தை வந்து தொடங்குறாரு. யாருன்னா விவேகானந்தர். அமெரிக்காவில் நியூயார்க்ல 1896 ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை வந்து யார் தொடங்குறாங்க? விவேகானந்தர் வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 1897 வங்காளத்துல போலூர்ல ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் வந்து வங்காளத்துல எங்க தொடங்குறாரு? போலூர்ல வந்து 1897 தொடங்குறாரு. ஏழ்மை மற்றும் மூட நம்பிக்கைகளை அறவே நீக்க பாடுபடுவதே இவ்வியக்கத்தின் முக்கிய கொள்கையாக இருந்தது. ஸோ ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய முக்கிய கொள்கைகள் என்னன்னா ஏழ்மையை வந்து போக்கணும், மக்களுடைய ஏழ்மையை போக்கணும், அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை வந்து நீக்கணும் அப்படின்றது இவங்களுடைய முக்கிய கொள்கையாக இருந்தது. ராமகிருஷ்ண இயக்கத்தின் நோக்கங்கள், குறிக்கோள்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதுல முக்கியமான டீட்டெயில்னு பாத்தீங்கன்னா துறவரம் மற்றும் மனித சேவையை இதன் முக்கிய நோக்கமாகும். ஸோ அவங்களுடைய கொள்கை அப்படின்னா ஏழ்மையை போக்கணும், மூட நம்பிக்கைகளை போக்கணும். பட் இவங்களுடைய நோக்கம்னா துறவரம் மற்றும் மனித சேவை தான் வந்து முதன்மை முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ராமகிருஷ்ண இயக்கத்தின் சமூக தொண்டுகளும் ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவன பகுதிகள், சுந்தரவன பகுதி, இந்த சுந்தரவன காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் வந்து தோன்றிருக்கு. அந்த திட்டம் தோன்றதற்கு முக்கிய காரணம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண இயக்கம் தான் வந்து முக்கிய பங்கு வகித்ததுன்றத கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து விவேகானந்தருடைய பொன்மொழிகள். இந்த பொன்மொழிகள் எல்லாமே முக்கியம், எல்லாமே படிச்சுக்கோங்க. உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? விவேகானந்தர் வந்து இளைஞர்களுக்கு வந்து போதிக்கிறாரு. உண்மைதான் தூய்மையானது, உண்மைதான் அறிவு, உண்மைதான் வந்து பலம் அப்படின்னுட்டு விவேகானந்தர் வந்து சொல்றாரு. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். இந்த 3யுமே வந்து கடந்தாதான் வந்து பெரிய சாதனை வந்து பண்ண முடியுமா? ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல், உண்மைக்காக எதையும் உயிரே போகும் நிலை வந்தாலும் என்ன பண்ணணும்? தைரியத்தை விடக்கூடாது, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மை துறக்கலாகாது அப்படின்ட்டு யார் சொல்றாரு? விவேகானந்தர். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாதுன்னுட்டு விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு. வீரர்களே, கனவுகளில் இருந்து விழித்தெழுங்கள், தலைகளில் இருந்து விடுபடுங்கள் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? விவேகானந்தர். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுக கூடாது. என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் அன்னிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? விவேகானந்தர். அடுத்து வந்து விழுமின் எழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ராமகிருஷ்ண இயக்கம் வந்து எப்போ தோற்றுவித்தாங்கன்னா 1897. அமெரிக்காவில் நியூயார்க் நகர்ல வேதாந்த சங்கம் வந்து யார் தோற்றுவித்தாங்கன்னா விவேகானந்தர். எந்த வருடம்னா 1896. வேதாந்த சங்கம், விவேகானந்தர் வேதாந்த சங்கம், அந்த வகர வரிசை அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாந்த சங்கம், விவேகானந்தர் 1896. 1897 வங்காளத்துல ராமகிருஷ்ண இயக்கம் எங்கு தொடங்கினாங்கன்னா போலூர். ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய முக்கிய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழ்மை மற்றும் மூட நம்பிக்கைகளை அறவே நீக்குவது. ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவறம் மற்றும் மனித சேவை. மேற்கு வங்காளத்துல சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது யாருன்னா ராமகிருஷ்ண இயக்கம். உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் அப்படின்னு இளைஞர்களுக்கு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம்னு சொன்னவர் விவேகானந்தர். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல்லன்னு சொன்னவர் விவேகானந்தர். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதேன்னு சொன்னவர் விவேகானந்தர். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாதுன்னு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். வீரர்களே, கனவுகளில் இருந்து விழித்தெழுங்கள், தலைகளில் இருந்து விடுபடுங்கள்னு சொன்னவர் யாரு? விவேகானந்தர். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாதுன்னு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன்னு சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். விழுமின் எழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்று கூறியவர் யாருன்னா விவேகானந்தர். அடுத்து வந்து பாருங்க பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை எப்போ தோற்றுவித்திருப்பாங்க? 1875. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பார்த்துருப்போம்? ஆரிய சமாஜம் 1875, சேம் டைம் பிரம்மஞான சபையும் 1875 பார்த்துருப்போம். இதை யார் தோற்றுவித்தாங்கன்னா பிளாவட்ஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட் அவர்களும் 1875 அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து தோற்றுவித்திருப்பாங்க. ஸோ இப்போதான் இங்கே என்ன பார்த்தோம்? தயானந்த சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து வேதாந்த சங்கம் 1896 அதே நியூயார்க் தான். இங்கே வந்து வருஷம் மட்டும் மாற அதே அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிரம்மஞான சபையை வந்து தோற்றுவிக்கிறாங்க. இந்த சபையை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா
சோபி இயக்கம், தியோசோபி இயக்கம் அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. எதை? பிரம்மஞான சபையை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்க? தியோசோபி இயக்கம். ரொம்ப முக்கியம், அந்த வேற மாதிரி அழைக்கிறது பார்த்துக்கோங்க. இந்த தியோசோபி இயக்கம்ன்றது கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. சோபாஸ் அப்படின்ட்டு 2 சொற்களுடைய தொகுப்பு தான் வந்து தியோசோபி. தியோஸ் அப்படின்னா கடவுள், சோபாஸ் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள் வந்து தருது. ஸோ வந்து கடவுள் பக்தி அல்லது உண்மை அறிவை பெறுவதற்கான பிரம்ம ஞான சபை வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது 1882 இதனுடைய தலைமையிடம் வந்து சென்னை அடையாறில் வந்து தொடங்கப்பட்டதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து அமெரிக்காவில் தான். ஆனால் தலைமையிடம் வந்து 82 எங்கே மாற்றுறாங்க? சென்னைக்கு வந்து மாற்றுறாங்க. இவ்வியக்கத்தின் வெற்றிக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் பெரிதும் உதவினார். ஆல்காட் அவர்கள் வந்து இறந்துருவாங்க. இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபையை தலைமை ஏற்றி நடத்துறது அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு அப்புறம் இந்த இயக்கம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து எங்கே பிறந்தாங்கன்னா அயர்லாந்தில் வந்து பிறந்தாங்க. இவங்க வந்து 1897 இந்தியா வந்து வர்றாங்க. 1897 அந்த வருஷம், வந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிஎஸ் படிச்சிருந்தா இதை படிச்சிருப்போம். 97 அதாவது 75 பிரம்மஞான சபை வந்து அமெரிக்காவில் தொடங்குறாங்க. 75 தொடங்கினா 7 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு என்னும் போது 75ஓட 7 கூட்டினா 82. 1882 சென்னைக்கு தலைமையிடத்தை வந்து மாத்துறாங்க. 82 வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க 15 வருஷம் கழிச்சு அன்னி பெசன்ட் அம்மையார் வர்றாங்க. 82ஓட 15 ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 7, அதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணிங்கன்னா 97 வரும். 1897 இந்தியா வர்றாங்க. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார் வர்றாங்க. வந்தவங்க அடுத்த வருஷமே 98 வந்து பார்த்தீங்கன்னா காசியில் மத்திய இந்து கல்லூரியை வந்து தொடங்குறாங்க. காசியில் என்ன பண்ணுறாங்க? மத்திய இந்து கல்லூரியை வந்து தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா மதன் மோகன் மாளவியா அவருடைய முயற்சியில் 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெறும். அது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. மதன் மோகன் மாளவியா அவருடைய முயற்சியில் 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். 1916 தான் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க? சென்னையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே வருஷத்துல அவங்க காசியில ஸ்டார்ட் பண்ண இந்து கல்லூரி வந்து மதன் மோகன் மாளவியா முயற்சியில பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது. முக்கியமான டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க. பிரம்ம ஞான சபையின் நோக்கம் இது ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, படிச்சிருங்க. ஒரு வாட்டி வாசிச்சா போதும். பிரம்ம ஞான சபையின் சமூக தொண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஜாதி ஒழிப்பு, பெண் கல்வி, நாட்டு விடுதலை போன்றவற்றிற்காக நாடு முழுவதையுமே வந்து சொற்பொழிவுகள் வந்து நிகழ்த்துறாங்க. சேம் டைம் வந்து இவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் வந்து மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படி தான் வந்து காமன்வெல், நவ இந்தியா போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியனே விழித்தெழு என்னும் நூலாகவும் வந்து இவங்களுடைய சொற்பொழிவுகளை வந்து வெளியிடுறாங்க. இந்தியனே விழித்தெழு என்ன நூலாக யார் வந்து வெளியிடுறாங்க? அந்த நூலன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். 1914 வந்து பொது வாழ்வு. இந்த பொது வாழ்வுன்றது தான் வந்து இந்த காமன்வெல் என்ற பத்திரிகைன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த காமன்வெல்ல தான் இங்கே பொது வாழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்போ வெளியிட்டிருப்பாங்க இந்த பத்திரிகைன்னா 1914. 1915 தான் வந்து நவ இந்தியா நாளிதழை வந்து தொடங்கியிருப்பாங்க. அது வேணும்னா வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொது வாழ்வுன்றது காமன்வெல் என்ற பத்திரிகை, அதுவும் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எப்படியும் கேட்கலாம். பொது வாழ்வு என்ற பத்திரிகை வந்து யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் காமன்வெல் என்ற பத்திரிகை தான் அப்படின்றது தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை வந்து பல நிறுவனங்களெல்லாம் வந்து நிறுவிருக்கு. அதில் வந்து ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலை பள்ளி போன்றவை ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீருடைகள், புத்தகம், இலவச உணவு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க. ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலை பள்ளி. அடுத்து வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம்.
பிரம்ம ஞான சபையை வந்து தோற்றுவித்து ஆண்டு எப்பொழுதுன்னா 1875. யார் தோற்றுவிச்சாங்கன்னா கர்னல் ஆல்காட்டும் ஃப்ளவர்ஸ்கி அம்மையாரும். எப்போன்னா 1875 அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து தோற்றுவித்தாங்க. பிரம்ம ஞான சபையை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா தியோசோபி இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தியோசோபி என்றது ஒரு கிரேக்க வார்த்தை. தியோசோபாஸ் அப்படின்னு 2 வார்த்தைகள்ல இருந்து தோன்றியது. தியோஸ் அண்ணா கடவுள், சோபாஸ் அண்ணா அறிவு. பிரம்ம ஞான சபையினுடைய தலைமையிடம் சென்னை அடையாருக்கு வந்து எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1882. இந்த 1882 ஹண்டர் குழு படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதே வருஷம். அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு எப்போ வர்றாங்கன்னா 1897 வந்து வர்றாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் 1898 எங்க இந்து கல்லூரியை வந்து தொடங்குறாங்கன்னா காசியில மத்திய இந்து கல்லூரியை வந்து தொடங்குறாங்க. இந்த கல்லூரி வந்து அதுக்கப்புறம் பல்கலைக்கழகமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெறுது. யாருடைய முயற்சியிலன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா முயற்சியில் 1916 பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெறுது. இந்தியனை விழித்தெழு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். பொது வாழ்வு என்ற வார வெளியீடும் நவ இந்தியா என்ற நாளிதழும் வந்து யார் தொடங்கியதுன்னா அன்னி பெசன்ட். பொது வாழ்வு என்ற வார இதழ் எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1914. ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலை பள்ளி எல்லாம் வந்து யார் வந்து உருவாக்குனாங்கன்னா பிரம்ம ஞான சபை மூலயமா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ நம்ம நிறைய இடத்துல தமிழ் புக்கில் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி புக்கு வந்து படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், நிறைய இடங்களில் வந்து இவரை பற்றி வந்து படிச்சிருப்போம். அதனால தெரிஞ்ச டீட்டெயில் தான், அதனால குயிக்காக வந்து பார்த்துருவோம். பிராமலிங்க அடிகளாருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1823 1874. ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்க இவ்வுலகம் எல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் இறைவன் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே அவரே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல. ராமலிங்க அடிகளார் வந்து 1823 அக்டோபர் 5ஆம் நாள் 10/5 அக்டோபர் 5ஆம் நாள் வந்து ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக பிறந்திருப்பாரு. இவர் வந்து பல பாடல்களை வந்து ஏற்றிருப்பாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து திருவருட்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து தோற்றுவித்தார்ன்றதை கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து இருக்கும். அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் தான். அந்த 56 அப்படியே திருப்பி போட்டோம்னா 65 வரும். 65 பேர் வந்து மாத்திருப்பாரு, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 1866 மெட்ராஸ்ல வந்து பஞ்சம் ஏற்படும். அதன் காரணமாக அடுத்த வருஷமே 1867 சத்திய தர்மசாலையை வந்து வடலூர்ல வந்து நிறுவுவாரு. அதுக்கப்புறம் 1872 சத்திய ஞான சபையை வந்து நிறுவுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் நிறுவனது, நோட் பண்ணிக்கோங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்யவிப்பதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னா எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தக்கூடாது. மனுஷன் மட்டுமே கிடையாது, எறும்புல இருந்து மரத்துல இருந்து செடியில இருந்து எல்லாத்தையுமே மீன் பண்ணி சொல்றாரு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் ரொம்ப முக்கியம். ராமலிங்க அடிகளாரின் படைப்புகள். வள்ளலார் வந்து பதிப்பித்தவை. அவர் என்ன பதிப்பிச்சிருக்காருன்னா சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வள்ளலார் வந்து அவர் இமேஜில் பாருங்களேன், அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் ஒளியை தான் வந்து கடவுளாக வந்து கும்பிடுவார். அப்போ வந்து தீபம் ஏற்றினா ஒரு ஒளி வரும். அப்புறமா ஒளிவில் ஒடுக்கம், இங்கே வந்து இந்த சிறப்பு லீ வந்திருக்கு, இருந்தாலும் அந்த ஒளி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அந்த பெரிய லீ வரும் இல்லையா, அது அப்படின்ற மாதிரி ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தீபத்தை ஏற்றி அந்த கடவுளுக்கு இறைவனுக்கு ஒரு தொண்டனா வந்து ப்ரே பண்ணுவார். அப்போ தொண்டை மண்டல சதகம். தீபம்ன்றது சிம்மய தீபிகை, ஒளி வெளிச்சம்ன்றது ஒளிவில் ஒடுக்கம்,
தொண்டனாக இருந்து கும்பிடுவார்ன்றது தொண்டை மண்டல சதகம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வள்ளலார் அவர்கள் வந்து பதிப்பிச்சிருக்காரு. இவர் இயற்றிய உரைநடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மனுமுறை, கண்டவாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்றது இவருடைய உரைநடைகள். செய்யுளன்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா. இந்த திருவருட்பால வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாடிய 6000 பாடல்களுடைய திரட்டு தான் வந்து திருவருட்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திருவருட்பால வந்து 6 திருமுறைகளாக வந்து பகுத்திருக்காங்க. ராமலிங்க அடிகளாருடைய தலைமை சீடர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுதன். தொழுவூர் வேலாயுதன். இந்த வேலாயுதம் படம் விஜய் நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்து ராமலிங்கருடைய சீடர், முதன்மை சீடர். வேலாயுதத்தில் இருந்த ஒரு விஜய் அப்படின்ற மாதிரி வேலாயுதன் ராமலிங்க அடிகளாருடைய சீடர். ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னா, அந்த வேலாயுதம் விஜய் படம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்லும்போது கண்டிப்பாக ஏதோ படம் ரிலேட்டடாக பார்த்தோம்ல, அவர் தான் இவருடைய சீடர்ன்றது நம்மளுக்கு கிளிக் ஆகும். உங்களுக்கு ஏதாவது எளிமையாக வேறு ஏதாவது ஹிண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட்டை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஸோ தலைமை சீடர் யாருன்னா தொழுவூர் வேலாயுதன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 திருமுறைகளில் முதல் 4 திருமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காரு வேலாயுதன் என்றவர். பின்னாடி 5ஆம் 6ஆம் திருமுறைகள் வெளியிடப்பட்டனன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வள்ளலாரின் சமய நெறிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாருடையது. ராமலிங்க அடிகளார் எப்போ தோன்றினாருன்னா 1823 1874. ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்க இவ்வுலகம் எல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் இறைவன் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும் சிவம் ஒன்றே அவரே அருட்பெருஞ்சோதின்னு சொன்னவர் யாருன்னா அருட்பிரகாச வள்ளலார் அல்லது ராமலிங்க அடிகளார் அப்படின்னாலும் வள்ளலார் என்னாலும் ஒருவர் தான். ராமலிங்க அடிகளார் எப்போ பிறந்தாருன்னா 1823 அக்டோபர் 5 ராமையா சின்னம்மையாருக்கு மகனாக பிறந்தார். ராமலிங்கரார் இயற்றிய பாடல்கள் எதில் வந்து தொகுத்திருக்காங்கன்னா, என்ன பெயரில் தொகுத்திருக்காங்கன்னா திருவருட்பா. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகளார் எப்போ தோற்றுவித்தாருன்னா 1865. மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்ய வைப்பதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதன் வழிப்படி வந்து பண்ணலான்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். வள்ளலாருடைய உரைநடைகள் வந்து மனுமுறை, கண்டவாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். செய்யுள் வந்து திருவருட்பா. திருவருட்பா வந்து எத்தனை பாடல்களினுடைய திரட்டுன்னா 6000 பாடல்களின் திரட்டு. எத்தனை திருமுறைகளை கொண்டிருக்குன்னா 6000 பாடல்கள் திரட்டு 6 திருமுறைகளை கொண்டிருக்கு. முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டவர் யாருன்னா வள்ளலாருடைய முதன்மை சீடரான தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனர் வந்து வெளியிட்டாரு. 5ஆம் 6ஆம் திருமுறைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவருடைய சமய நெறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து ஒரு வாட்டி வாசித்து மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி. ஜோதி என்னாவே வள்ளலார் தான். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழி எண்ணிட்டு யார் சொல்லியிருக்காங்க? வள்ளலார் அவர்கள் வந்து சொல்றாரு. சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்கள் ஆகும் அப்படின்ட்டு வள்ளலார் அவர்கள் வந்து சொல்றாங்க. சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்கள் அன்னிட்டு யார் சொல்றாங்க? வள்ளலார் அவர்கள். அடுத்து சமூக நெறிகள், இளம் சமூகத்தினருக்கான நெறிகள் எல்லாம் ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. ராமலிங்க அடிகளார் மனிதர்களும் விலங்குகளுக்குள்ளும் செடி கொடிகளுக்குள்ளும் ஆத்மாவின் ஒளியை கண்டார். ஸோ மனுஷங்க கிட்ட, விலங்குகளுக்கிட்ட, செடி கொடிகளுக்கிட்டலாம் வந்து ஆத்மாவின் ஒளியை வந்து கண்டவர் யாருன்னா வள்ளலார். அடுத்து ஸ்ரீ நாராயண குரு. ஸோ இவரை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். நாராயணகுரு வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகே வந்து பிறந்தார் அப்படின்ட்டு. அருகே வந்து எங்கே பிறந்திருக்காரு? செம்பொழுந்தி என்ற கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா நானு ஆசான். நாராயணகுருவை எப்படி அழைச்சிருக்காங்க? நானு ஆசான். நாராயணகுரு நானு ஆசான், அந்த நகர வரிசை அந்த ரைமிங்லவே படிச்சுக்கோங்க. நாராயணகுருவை நானு ஆசன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆசன் அப்படின்னா ஆசிரியர்ன்றது தான் அதனுடைய பொருள்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஈசோ வாஷ்யோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம் ஆகிய நூல்களை வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காரு நாராயணகுரு. ஈசோ வாஷ்யோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம் போன்ற நூல்களை வந்து மலையாளத்தில் வந்து யார் மொழிபெயர்த்திருக்கா? நாராயணகுரு அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 2 வகையாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து அவர்னர், சவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்னர்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள தாழ்வை அதாவது சவர்ணர்கள் வந்து அவர்ணர்களை தாழ்வா வந்து நடத்துவாங்க. அவர்ணர்கள் வந்து கல்வி கற்கக்கூடாது, சாஸ்திரங்களை படிக்கக்கூடாது, கோயில்களை கட்டக்கூடாது, பூஜைகளை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சவர்ணர்களுடைய அடக்குமுறைக்கு வந்து அவர்ணர்கள் ஆளாயிருக்காங்க. அந்த சவர்ணர்களுடைய அடக்குமுறைக்கு முடிவு கட்ட வந்து நாராயணகுரு வந்து ஒரு உறுதியை வந்து மேற்கொண்டிருக்காரு. நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுபுரத்தில் கோயில் கட்டி சவர்ணர்கள் மட்டுமே பிரதிஷ்டை செய்ய முடியும் என்ற கட்டுப்பாட்டை வந்து உடைத்தெறிந்தார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. 1903 வந்து பார்த்தீங்கன்னா நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை வந்து நிறுவி அதன் மூலம் ஆன்மீகம், கல்வி, சமூக தொண்டு ஆகிய பணிகளை வந்து செய்து வந்தார். இந்த தர்ம பரிபாலன யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீ நாராயணகுரு வந்து நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஸோ அந்த இதுலேயே வந்து நாராயணா வந்துடுது. அப்போ நாராயணகுரு ஞாபகம் இருக்கும். பட் எந்த வருஷம்னா 1903. தர்ம பரிபாலன், பாலன் அப்படின்னு சொல்கிறோமா, இந்த பால் அன்னிட்டு குட்டி பிள்ளைங்க தானே கேட்பாங்க. பால் முட்டை மாதிரி இருக்கும், 3 போட்டு 3 வயசு பிள்ளைங்களுக்கு தான் பால் அதிகமாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த 303 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாராயண பரிபாலன யோகம், பாலன் வர்றதால குட்டி பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளைங்க, 03 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய சமூக தொண்டுகள் வந்து கொடுத்திருக்காங்க. இவருடைய கருத்து வந்து ஒரே ஜாதி, ஒரே சமயம், மனித குலத்திற்கு ஒரே கடவுள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பேசினவங்கெல்லாம் ஒரே கடவுள் தான் அப்படின்ற டீட்டெயிலை தான் வந்து திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறாங்க. ஒரே ஜாதி, ஒரே சமயம், மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பது ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து வங்காளத்தில் சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை வந்து சொல்லுவாங்க. இவருடைய முயற்சியால தான் என்ன பண்ணுவாங்க, 1856 விதவைகள் மறுமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வங்க அகரவரிசை மறு உருவாக்கம் செய்தார். அகரவரிசை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது வங்காளத்தில் வங்க அகரவரிசையை வந்து மறு உருவாக்கம் யார் செஞ்சிருக்காங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து செஞ்சிருக்காரு. வங்காளத்தில் ஹூக்ளி பாலத்திற்கு வந்து வித்யாசாகர் பாலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஹூக்ளி பாலத்திற்கு வந்து வித்யாசாகர் பாலம் அப்படின்னு இவருடைய பெயரை வந்து வச்சிருக்காங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் மகாதேவ் ராணடேவும் வந்து விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். ஸோ மகாதேவ் ராணடேவும் வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் அப்படின்ட்டு 1861 வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக இவங்க 2 பேருமே குரல் எழுப்பினாங்க அப்படின்னுட்டும். விதவைகள் மறுமண சட்டம் 1856 வந்து டல்லோசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கானிங் பிரபு ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றதை கொடுத்துருக்காங்க. டல்லோசி பிரபு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல படிச்சிருப்பேன், என்ன பண்ணியிருப்பாரு, வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்திருப்பாரு. வாரிசு இல்லைன்னா டல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து விதவை இருக்கக்கூடிய வீடும் டல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டல்லோசி பிரபு காலத்தில் வந்து அந்த விதவை மறுமண சட்டம் ஏற்றுக்கிறாங்க. நடைமுறைப்படுத்தினப்போ யாருடைய ஆட்சி காலம்னா கானிங் பிரபு. அந்த சட்டத்தினுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா 15. 1856 விதவை மறுமண சட்டம். எண் வந்து 15. அடுத்து ஜோதிபா பூலே. இவருடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1827. இவர் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா மராத்திய மாநிலத்தில் பூனாவில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பூத்தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்ததால் இவரை பூலே என்று அழைக்கப்பட்டார்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து புத்வார் பீத் என்ற இடத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். பெண்கள் பள்ளியே புத்துவார். பகர வரிசை வருது பாருங்க. பூனாவில்
பூ தொடுக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்ததால் பூலேன்னு அழைச்சாங்க. அப்புறமா பெண்கள் பள்ளியை வந்து தொடங்கினாங்க எங்கன்னா புத்துவார். ஸோ பகர வரிசையில் நிறைய டீட்டெயில் வருது. ஜோதிபா பூலே, அந்த பூலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பூலே, பூனா, புத்துவார் பீத். புத்துவார் பீத்தில் என்ன தொடங்கினார்? பெண்கள் பள்ளியை வந்து தொடங்கினார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ், இந்த சாக்பீஸ் என்ற மாதிரி ஸ்காட்டிஷ் என்ற பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர பள்ளியை வந்து தொடங்குறாரு. ஸோ எங்கே வந்து ஆசிரியராக சேர்றாருன்னா ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை வந்து தொடங்குறாரு. அண்டர் கல்விக்குழு எப்போ வந்திருக்கும்? 1882. அந்த குழு கிட்ட வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என அவசியத்தை வந்து வலியுறுத்தி அறிக்கை வந்து கொடுக்கிறாரு. 1873 சத்யசோதக் சமாஜம். இவர் வந்து பிறந்தது 1827 வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ண 72 வரும். 72 அடுத்த வருஷம் 73 சத்யசோதக் சமாஜம் என்ற அமைப்பு வந்து தோற்றுவித்தார். இதற்கு இந்த சத்யசோதக் சமாஜம் என்பதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை அறியும் சங்கம் என்றதான் இதனுடைய பொருள். இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, குழந்தை திருமணத்தை தடை செய்கிறது, விதவைகள் மறுமணம், அனாதை பாதுகாப்பு, அனைத்து மக்களுக்கும் வந்து சம உரிமை பெறவும், மனித உரிமையை பாதுகாக்கவும், மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கவும் வழிவகை செய்வது தான் வந்து இந்த சத்யசோதக் சமாஜினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இதுவரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். வள்ளலாரின் சமய நெறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. மனித இனத்துக்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். சன்மார்க்க ஒழுக்க நெறிகளாக வள்ளலார் எதை சொல்றாருன்னா செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். மனிதருள்ளும் விலங்குகளிலும் செடி கொடிகளிலும் ஆத்மாவின் ஒளியை கண்டவர் யாருன்னா வள்ளலார். நாராயணகுரு எங்க பிறக்கிறாருன்னா கேரளால திருவனந்தபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய செம்பொழுந்தி என்ற கிராமத்துல வந்து பிறக்கிறாரு. இவரை எப்படி அழைப்பாங்கன்னா நானு ஆசன். நாராயணகுருவை நானு ஆசன் அப்படின்னு அழைப்பாங்க. ஆசானன்னா ஆசிரியர். இவர் எதெல்லாம் வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காருன்னா திருக்குறளையும் ஈசோ வாஷோ உபநிடதம் ஒளிவில் ஒடுக்கம் ஆகிய நூல்களை வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இவருடைய காலத்தில் 2 பிரிவு மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க அவர்னர், சவர்னர் என்ன பண்ணுவாங்க? அவர்னரை வந்து கட்டுப்படுத்துவாங்க. நீங்கள் கோயில் கட்டக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதனால சவர்னர்களுடைய முடிவு கட்டணும் அவங்களுடைய அடக்குமுறைக்கு அப்படின்ட்டு உறுதியை வந்து மேற்கொண்டிருப்பாரு. அறிவுபுரத்தில் கோயில் கட்டியவர் யாருன்னா நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை வந்து யார் நிறுவனாங்கன்னா ஸ்ரீ நாராயணன். எந்த வருஷம்னா 1903. ஸ்ரீ நாராயணகுருவுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி, ஒரே சமயம், மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பது ஆகும். வங்காளத்துல சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாருடைய முயற்சியால விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா வித்யாசாகர். எப்போன்னா 1856. வங்க அகரவரிசை மறு உருவாக்கம் செய்தவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வங்காளத்துல ஹூக்ளி பள்ளத்தாக்கிற்கு ஹூக்ளி பாலம், அந்த பாலத்திற்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னா வித்யாசாகர் பாலம் அப்படின்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய பேரை வந்து வச்சிருக்காங்க. விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பிய 2 பேர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் ரானடே. விதவைகள் மறுமண சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1856. இந்த சட்டத்தை வந்து யார் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபு. அதை நடைமுறைப்படுத்தினது யாருன்னா கானிங் பிரபு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. இந்த விதவை மறுமண சட்டத்தினுடைய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஜோதிபா பூலே வந்து மகாராஷ்டிராவில் எப்போ பிறந்தாருன்னா 1827. எங்கன்னா பூனேவில் வந்து பிறந்திருப்பாரு.
பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து ஜோதிபா புலே எங்கே தொடங்கினாருன்னா புத்வார் பீத் என்ற இடத்துல வந்து தொடங்கினார். எங்கே வந்து ஆசிரியராக பணி செய்தாருன்னா ஸ்காட்டிஷ் என்ற இடத்துல ஆசிரியராக பணி பண்ணப்போ விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை வந்து தொடங்கினார். எந்த குழு கிட்ட தாழ்த்தப்பட்டவருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தி அறிக்கையை வந்து கொடுத்தாருன்னா ஹண்டர் கல்விக்குழு. ஹண்டர் கல்விக்குழு எப்போன்னா 1882. சத்யசோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜோதிபா புலே. எப்போன்னா 1873. அந்த சத்யசோதக் சமாஜம்னா அதனுடைய பொருள் வந்து உண்மையை அறியும் சங்கம். உண்மை அறியும் சங்கம். அடுத்து வந்து அயோத்தியதாச பண்டிதர். அயோத்தியதாச பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா 1845 பிறந்தது. சென்னையில் வந்து பிறந்திருப்பார். அவருடைய காலம் வந்து 1914. ஸோ நீங்கள் வந்து அந்த 10th புக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சில டீட்டெயில் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னுட்டு ஷார்ட்கட்டோடு சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சீர்திருத்தவாதிகளில் அயோத்தியதாச பண்டிதரும் ஒருவராவர். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன். அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. அயோத்தியதாசர் பண்டிதர் வந்து அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்காரு. இயற்பெயர் என்னன்னா காத்தவராயன். ஸோ நம்ம நிறைய படிச்சிருப்போம். 1907 இவர் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதில் வந்து தொடங்கினாரு அப்படின்ட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு 1907 தொடங்கியிருக்காரு. எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா காலனான்னா 25 காசு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளுடைய பெயரை வந்து தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து செஞ்சிருப்பாரு. அயோத்தியதாச பண்டிதர். ஸோ இவருடைய பெயர் இயற்பெயர் ஏன் வந்து இவர் பெயரை மாற்றிக்கிட்டாருன்னா இவருடைய ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா வல்லக்காலத்தி அயோத்தியதாச பண்டிதர். இவர்கிட்ட தான் வந்து படிச்சிருப்பாரு. படித்தவர் வந்து அவர்கிட்ட தமிழ் சித்த மருத்துவம் தத்துவம் ஆகியவற்றெல்லாம் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆசிரியர் பெயரே வந்து மாற்றிக்கிறாரு அயோத்தியதாச பண்டிதர் அப்படின்ட்டு. அம்பேத்கரும் அப்படிதான் அவருடைய ஆசிரியர் பெயரே மாற்றிக்கிட்டு இருப்பாரு. கந்துக்கூரி வீரேசலிங்கம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. இவரை பற்றியும் ஜிஎஸ்ல ஒரு இடத்துல வந்து படிச்சிருப்போம். விவேகவர்தினி என்ற பத்திரிகையை தொடங்கியவர் இவர் தான். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். இவர் வந்து ஆந்திராவில் ராஜமுந்திரி என்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. பெண் கல்வியை ஊக்குவிக்க வந்து என்ன பண்ணுறாரு 876 டிசெண்டிங் ஆர்டர் 876 வந்து 876 வந்து விவேகவர்தினி என்ற செய்தித்தாளை வந்து தொடங்குறாரு. சேம் டைம் வந்து 74 பொது பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்கிறாரு. 1908 வந்து பார்த்தீங்கன்னா ஹித்காரிணி பள்ளியையும் தொடங்குறாரு. ஸோ நம்ம 1907 வந்து ஒரு பைசா தமிழ் என்ற இதில் வந்து பார்த்தோம் இல்லையா. அடுத்த வருஷம் 98 வந்து வீரேசலிங்கம் கந்துக்கூரி வீரேசலிங்கம் வந்து ஹித்காரிணி என்ற ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாரு. ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை 1881 நடத்தி வைக்கிறாரு. விதவை திருமண சட்டம் 1856. இவர் ஆந்திராவில் விதவைகளுக்கான திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாரு. எந்த வருஷம்னா 18. இந்த 18 அப்படியே திருப்பி போட்டால் 81 வரும். 18 திருப்பி அப்படியே மாற்றி போட்டால் 81. ஸோ 1881 வந்து நடத்துகிறாரு. யாருன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். அடுத்து வந்து நம்ம பெரியார் வந்து அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1879 1973 வரைக்கும். எங்கே பிறந்திருப்பாருன்னா செப்டம்பர் 17 ஈரோட்டில் வந்து பிறந்தவர். இவர் குடியரசு புரட்சி விடுதலை போன்ற இதழ்களை வந்து நடத்தினார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான். சுயமரியாதை இயக்கம் வந்து தோற்றுவித்திருப்பார். எப்போன்னா 1925. பெரியார் வந்து பார்த்திங்கன்னா 1929 முதல் 1932 வரைக்கும் வந்து மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தம்முடைய சுயமரியாதை கொள்கைகளை வந்து விளக்கி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பெரியாரை வந்து
1973ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம தமிழ் புக்கில் பழைய புத்தகத்துலலாம் 1970 வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. இங்கே 73ன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே 70ன்னு நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் 1970 தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. யுனெஸ்கோ வந்து அப்போது 1970 பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கியதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருஷம் பார்த்துக்கோங்க. பெரியாருடைய முதலாவது சமுதாய போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல வந்து தீண்டாமை ஒழிப்பதற்காக வந்து போராடி இருப்பார். அதனால வைக்கம் வீரர் அப்படின்னும் அழைக்கப்படுவார். ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதான். இவர் வந்து கலப்பு திருமணத்தையும் சீர்திருத்த திருமணத்தையும் ஆதரிச்சிருப்பார். யாருன்னா பெரியார். அடுத்து வந்து கடைசியில் வந்து விளைவுகள், இந்த இது போல் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் நடைபெற்று நிறைய பேர் வந்து பண்ணாங்க இல்லையா, அதனுடைய விளைவுகள் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் படித்தது ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து தடை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1829. அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாரதா சட்டம் 1930 பெண்களுக்கான திருமண வயது 14 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியர்கள் வந்து அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்கினாங்க. ஆரியபட்டர் எழுதிய ஆரியபட்டியம் என்ற நூல் அறிவியல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டது. ஸோ ஆரியபட்டியம் என்ற நூலை யார் எழுதியிருப்பா? ஆரியபட்டர் வந்து எழுதியிருப்பாரு. இது ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். அப்புறமா மெக்கல்லே கல்விக் கொள்கை எந்த வருஷம்னா 1835. சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை வந்து 1854. விவேகானந்தருடைய ஆன்மீக சிந்தனைகள் ஐரோப்பா நாடுகளை கவர்ந்தன. விவேகானந்தருடைய சீடர் தான் யாரு? சகோதரி நிவேதிகா. இந்த நிவேதிதா தான் வந்து பாரதியார் வந்து குருவாக ஏற்றுப்பாங்க. சகோதரி நிவேதிதா யாருடைய சீடர்னா விவேகானந்தருடைய சீடர். தயானந்த சரஸ்வதியின் தயானந்த சரஸ்வதி என்ன முழங்கியிருப்பாரு? இந்தியரிக்கே அப்படின்னு முழங்கியிருப்பாரு. நிறைவுரை அப்படின்ட்டு 1829 சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. விதவைகள் மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்தாங்கன்றதை கொடுத்து இந்த லெசனை வந்து முடிக்கிறாங்க. இது வரைக்கும் குயிக்காக ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். அயோத்திதாச பண்டிதர் வந்து சென்னையில் எப்போ பிறந்தாருன்னா 1845. தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஆக்சுவலி அயோத்திதாசர் வந்து ஒரு இந்து தான். அவர் வந்து இந்துக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருக்கு ஏற்றுக்குரியதாக இல்லை. பட் பௌத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அம்பேத்கர் கூட என்ன பண்ணிப்பார், கடைசியில் அவர் பௌத்தத்தை வந்து தழுவிருப்பார். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அவங்க இந்த எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று அப்படின்றத ஏற்றுக்கக்கூடிய விதமாக இது பண்ணியிருப்பாரு. அது போல் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்காட் அப்படின்னு பிரம்மஞான சபையில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அவரோட நட்பு ஏற்பட்டிருக்கும். அவர் மூலயமா இலங்கை போயிருப்பார். போனவர் வந்து அங்கே பௌத்தத்தை வந்து தழுவிருப்பார். ஸோ தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். காத்தவராயன் என்றது யாருடைய இயற்பெயர்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் எந்த நம்பிக்கை கொண்டவர்னா அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர். 1907 காலனா மதிப்பில் 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை எங்கே தலைமையிடமாக கொண்டு தொடங்குறாருன்னா ராயப்பேட்டை. அதுக்கப்புறம் அந்த 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளுடைய பெயரை என்னவோ மாற்றிருப்பாரு, தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாரு. காத்தவராயன் ஏன் வந்து மாற்றிக்கிட்டாருன்னா அவருடைய பெயரை அயோத்திதாசரன்னுட்டு வல்ல கலாத்தி அயோத்திதாச பண்டிதர் அவர்கிட்ட வந்து படிச்சிருப்பாரு. அதனால அவருடைய ஆசிரியர் பெயரே மாற்றிக்கிட்டாரு. கந்துக்கூரி வீரேசிலிங்கம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தெலுங்கு மறுமலர்ச்சியின் இயக்கத்தின் தந்தை யாருன்னா கந்துக்கூரி வீரேசிலிங்கம். விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வந்து யார் தொடங்கினாங்கன்னா கந்துக்கூரி வீரேசிலிங்கம். எப்போன்னா 1876. இந்த பத்திரிகை எதனால தொடங்கினாருன்னா பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக. 1908 இத்காரிணி என்ற பள்ளியை வந்து யார் தொடங்கினாங்கன்னா கந்துக்கூரி வீரேசிலிங்கம். கந்துக்கூரி வீரேசிலிங்கம் ஹித்காரிணி 1908. ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை வந்து கந்துக்கூரி வீரேசிலிங்கம் எப்போ நடத்தி வைத்தாருன்னா 1881.
ஈவே ராமசாமியுடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1879 1973 வரை. எப்போ பிறந்தாருன்னா செப்டம்பர் 17 ஈரோட்டில் வந்து பிறந்தார். இவர் நடத்திய இதழ்கள் வந்து குடியரசு புரட்சி, விடுதலை. சுயமரியாதை இயக்கம் பெரியார் எப்போ தொடங்கினாருன்னா 1925. யுனெஸ்கோ வந்து பெரியாரை வந்து புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கியது எப்போன்னா 1970. பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் எங்கே தொடங்கியதுன்னா கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டம் வந்து இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களால் ஒழிக்கப்பட்டது 1889. சாரதா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1930. ஆரியபட்டியம் என்ற நூல் யாருடையதுன்னா ஆரியபட்டர். மெக்கல்லே கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1835. சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை 1854. சகோதரி நிவேதிதா யாருடைய சீடர் அப்படின்னா விவேகானந்தரின் சீடர். தயானந்த சரஸ்வதியின் இந்தியா இந்தியருக்கே என்ற முழக்கம் வந்து யாருடையதுன்னா தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே. அப்புறமா சுயராஜ்யம் என்ற வார்த்தையும் யார் கொண்டு வந்திருப்பா? இவர் தான், தயானந்த சரஸ்வதி தான் கொண்டு வந்திருப்பாரு. சதி ஒழிப்பு சட்டம் 1829. விதவைகள் மறுமண சட்டம் 1856. புக் பேக் கொஷினும் பார்த்துருவோம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் ராஜாராம் மோகன் ராய். சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண இயக்கம் வந்து சுவாமி விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை வந்து பிளாவட்ஸ்கி அம்மையார். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்கன்றது கொடுத்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து சம்வாத் கௌமுகி பத்திரிகை வந்து தொடங்கினார்ன்றது பார்த்துருப்போம் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படியே மற்ற இது ஜி சுப்பிரமணியர் வந்து த ஹிந்து, கந்துக்கூரி வீரேசலிங்கம், விவேகவர்தினி 1876 876 பார்த்துருவோம். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக. அன்னி பேஷண்ட் அம்மையார் வந்து நவேந்தியா. பொறுத்துக. ஆத்மீய சபை வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ 1815 வந்து அது தொடங்கி அதுதான் பின்னால் 28 என்ன ஆகும் 1828 வந்து பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கும், படிச்சிருக்கோம் இந்த லெசன்ல. பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாரம் பாண்டுரங். பிரார்த்தனை பண்ணால் ஆத்மார்த்தமாக பண்ணுவோம். ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாம் நீங்கள் 10th ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. விதவைகள் மறுமண சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து ராமலிங்க அடிகளார். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாய் இருந்தார். சரியான கூற்று. தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. செகண்டும் கரெக்ட். அப்போ வந்து கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. மூல் சங்கர் அன்னிட்டு யாரு சொல்லுவோம்? தயானந்த சரஸ்வதி. நரேந்திரநாத் தத்தா வந்து விவேகானந்தர். கடாத்தரா சட்டர்ஜி. ஸோ கடையத்தரங்க சட்டர்ஜி அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் வந்து சொல்லுவோம்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர். காத்தவராயன் என்றது அயோத்தியதாச பண்டிதர். மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொன்னவர் யாரு? வள்ளலார் ராமலிங்க அடிகளார். சத்தியசோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் வந்து ஜோதிபா பூலே. உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமாம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே அப்படின்ற கூற்று விவேகானந்தர். இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.